மந்திரங்களிலே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மந்திரம் போதும் இறைவனை நித்திக்க, சிந்திக்க. ஆனா 3000 முறைகள நம்ம திருமூல நாயனார் நமக்கு விதவிதமாக எப்படி உணவுல நெறைய டிஷ் பரிமாறுறோமோ, அது மாரி 3000 விதங்களில நம்ம இறைவனை நெருங்கக்கூடிய விஷயங்களையும், உணரக்கூடிய விஷயங்களையும் நமக்கு மிக தென்மையாக, அழகாக விவரித்துக் கொண்டு வருகின்றார். உண்மையிலே இந்த நவாக்கரி சக்கரம் அப்படின்றது இந்த 4ஆம் தந்தத்தில கடைசி பாகமாக இருந்தாலும், இத்தனையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றாகவும் உணர்கின்றேன். இன்று காலையில அந்த 9 எழுத்துக்களையும் உண்மையிலேயே அந்த அவங்க சொன்ன லொக்கேஷன்ல அ மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு, மேல நம்ம நெற்றி தலை இதுவரைக்கும் பண்ணும்போது, ஒரு வித்தியாசத்த உணர முடிகின்றது. அததான் இந்த பாடல்லயும் நமக்கு சொல்லுகின்றார். "நவாக்கரி ஆவது நானறிந்த வித்தை" அப்படின்றாருங்க. நமக்கு வந்து நலத்த தரக்கூடியது, மனதுக்குள்ளே சொல்லக்கூடியது. நெறைய மந்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓம் சொல்லியிருக்கிறாங்க, சிவாய நம சொல்லியிருக்கிறாங்க, சிவ சிவ இருக்குது. இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான அ ஒரு 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 சக்கரங்களை நம்ம வந்து வைப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அல்லது சில பேர் ராஜ உறுப்புகள் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ள அகத்துல வந்து ஒரு பெரிய மாற்றத்த உண்டு பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு, இத வாய் விட்டு உச்சரிக்கக்கூடாது. மௌனமாக தியானிக்க எல்லா நற்பணங்களையும் அது ரொம்ப கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த கேட்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும் கண்டிப்பாக அந்த கிளீம் முதல் சவ் வரை அந்த சவுண்ட வந்து நம்ம வந்து மனதுக்குள்ள அசபா மந்திரத்தில ஜபிக்க ஜபிக்க நம்மளுடைய அகத்திலே வந்து நமக்கு வந்து நெறைய வித்தியாசங்கள் கிடைக்கும் அப்படின்றத நன்றாக உணர முடிகின்றது. இது வந்து வித்தையே அப்படின்னு சொல்லி இத நாவினில் வச்சு நினைத்தாலே போதுமாம். "அகத்தே நன்மைகள் தோன்றும்" அப்படின்றாருங்க. அதனால இதெல்லாம் நாம கண்டிப்பா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெளியில சொல்ல முடியாத ஒரு பெரிய அற்புத பொக்கிஷம்னே நினைக்கின்றேன் நானு. வைரம், வைடூரியம்னு எவ்வளவோ நம்ம வந்து அ விலை உயர்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சா கூட கிடைக்காத ஒரு அற்புதம், இந்த நம்ம திருமந்திரம் ஓதக்கூடிய நம்மை போன்ற மெய் அன்பர்களுக்கு உண்மையிலே இந்த நவாக்கரி மந்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த மந்திரத்தை வாயிலே வைத்து ஜெபித்தால், நினைத்தால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றாருங்க. நம்ம வந்து உண்மையிலே இந்த தலத்த கேட்கிறவங்களும், எங்கூட பயணிக்கின்றவர்களும் கண்டிப்பாக ஒரு படி மேல நாம போய் நித்திக்கின்ற ஒரு விஷயங்கள் இருக்கதாகவே நினைக்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 13வது அத்தியாயம் நவாக்கரி சக்கரம் பாடல் 1321 என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாடல் ஒலிக்கின்றது. நவக்கரியாவது தானறிவித்தை நவக்கரி உள்ளிடும் நன்மைகள் எல்லாம் நவக்கரி மந்திர நாமொழி போது நவக்கரி சக்தி நலன் தரும் தானே. நவாக்கரி ஆவது நானறி வித்தை. நவாக்கரி உள்ளெழும் நன்மைகள் எல்லாம். நவாக்கரி மந்திரம் நாவுள்ளே ஓத நவாக்கரி சக்தி நலம் தரும் தானே. இதன் விளக்கமாக சரவணையா தரப்பிலிருந்து 9 சக்திகளின் திருமேனியாக இருக்கின்ற அச்சரங்களைக் கொண்ட நவாக்கரி சக்கரமாவது யான் அறிந்து கொண்ட கலையிலேயே கர்மாக்களை அழித்து பிறவி எடுத்தல், இனியும் கர்மங்கள் சேராமல் தடுத்தல், இறைவனை தமக்குள் உணர்ந்து அடைவது ஆகியவை ஆகும். இந்த 3 விதமான நன்மைகளும் இந்த சக்கரத்திற்குள்ளிருந்தே கிடைக்கும். அதனை அடைய வேண்டுமென்றால் இந்த மந்திரத்தை நாக்கை மட்டும் அசைத்து சத்தமில்லாமல் ஓதினால் இந்த சக்கரத்தில் வீற்றிருக்கும் சக்திகள் அனைத்து நலங்களையும் தானே கொடுத்து அருளுவார்கள். இது சரவணையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். இன்னொரு நம்ம தேவாரம் .org பார்க்கிறேன். அதையும் நான் படிச்சிருக்கேன். நவாக்கரி சக்கர வழிபாடும் நான் சிறந்த ஒன்றாக அறிந்த வழிபாடாம். அதனால் நலங்கள் பல விளையும். ஆதலின் நவாக்கரி மந்திரத்தை நாம் புடை பெயரும் அளவாக கணித்தால் அம்மந்திரத்திற்குரிய சக்தி எல்லா நன்மைகளையும் தருவார். இதுல புடை பெயரும் அளவாக கணித்தால்னா அது புரிஞ்சுக்க முடியல. அர்த்தநெறியாவோ ஒரு வேற சொல்லலாம். குறிப்புரையாக நவாக்கரியின் உள் நின்று எழும் என்க. அஃதாவது நவாக்கரி வழிபாடு ஏதுவாக என்றவாறு அப்படின்னு ஒரு குறிப்புரை கொடுத்திருக்காங்க. இதுவும் விளங்கிக்க முடியல.
அத்தனை நிறைய வந்திருக்கிறாங்க. அம்மா கௌரி அம்மா பாருங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா சொன்னாங்க. லைனையாவும் சரி, நீங்களும் சரி ரொம்ப பல பார்வையும் அதில் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நன்றிங்க ஐயா 2 பேருக்குமே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கு மந்திரம் நல்லா நிறைய பார்த்தாச்சு. நான் வந்து டைரெக்டாக கமெண்ட்ரிக்கு போயிடுவேன். ஏன்னா ஐயா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நானும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். The way of chanting this mantra is to be learned from the Guru. The secret potency of this mantra is recondite in the oral transmission அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவாக்கரியாவது நான் அறி வித்தை, நான் அறிந்த வித்தை அப்படின்னு சொல்ற மாதிரி நான் பார்க்குறேன். வித்தைனா ஒரு மந்திர தியான முறை. சக்தி பாதையில தான் எல்லாமே. இப்போ நம்ம மந்திரம் பார்க்கறதாகட்டும், தந்திரம் பார்க்கறதாகட்டும், எல்லாமே சக்தி பாதை தான். யாரோ இன்வைட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு நிமிஷம். நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம மந்திரம்னு எடுத்துக்கிட்டாலுமே அது நம்ம சிவத்தை நோக்கி இருக்கிற மந்திரமாகட்டும், தந்திரமாகட்டும், எல்லாமே வந்து சக்தி பாதையோட இதுதான். டைரக்டாக நம்ம வந்து சிவத்தை தான் பார்க்குறோன்னா அந்த எந்த கவனமும் இல்லாமல் அந்த சும்மா இருக்கிறது ஒன்று தான். கவனம் கூட வைக்காம சும்மா இருக்கிறது தான் நேரடியாக சிவ பாதைக்கு வரும். நம்ம பண்ணுற எல்லாமே கோயில் ஆகட்டும், மந்திர தியான முறைகள் ஆகட்டும், வீட்டில் பண்ணுற ஆச்சாரம் அனுஷ்டானம், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே இது சக்தி பாதையில் தான் வரும். அந்த இதை வந்து இதில் வந்து அந்த வித்தைங்கிறது இதுவும் ஒரு முறை, தியான முறை, தியான மந்திர முறை அப்படிங்கிறது நான் தெரிஞ்ச விஷயம். அதாவது இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி, சிபாரிசு பண்ணுற மாதிரி நான் அறிந்த வித்தை இது அப்படின்னு சொல்கிறாங்க. நவாக்கரி உள்ளெழும் நன்மைகள் எல்லாம். இப்போ அந்த நவாக்கரி மந்திரம் வந்து 9 பீஜங்களை கொண்டு உள்ள மந்திரங்கள். ஒவ்வொரு பீஜங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை வந்து நமக்குள்ள கொண்டு வரும்போது நமக்கு அந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு மந்திரத்துல வந்து பிராண சக்தி வந்து நமக்கு நிறைய ஆகும். ஒரு பீஜ மந்திரத்துல நமக்கு வந்து ஆற்றல்கள் நிறையா வரும். அந்த ஒரு சக்கரத்தில் அது அந்த மந்திரம் வந்து வேலை செய்யும்போது தைரியத்தை கொடுக்கறதுக்கு, மன வலிமையை கொடுக்கறதுக்கு, உடம்பு வலிமையை கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த 9 பீஜங்களும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா நமக்கு தேவையானது ஒரு விஷயம் இல்லை. நம்ம வாழ்றதுக்கு வந்து இப்போ அறிவும் வேணும், பணமும் வேணும், அன்பும் வேணும், ஆற்றலும் வேணும், ஆரோக்கியமும் வேணும், நிம்மதி, சந்தோஷம், இப்படி எல்லாமே வேணும்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி அந்த 9 பீஜ மந்திரத்துல இருந்து வர சக்திகளும் நமக்கு 9 நிலைகள்ல இருந்து நமக்கு அதை சரி செஞ்சு நமக்கு ஆற்றலாகவும் அறிவாகவும் ஞான சக்தி நம்ம பார்த்துருக்கோம். சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, நமக்கு தெரிஞ்ச பீஜ மந்திரங்கள்லாம் ஸ்ட்ரீம்னா சரஸ்வதி சொல்லுவோம், எய்ம்னா சரஸ்வதி சொல்லுவோம், ஸ்ட்ரீம்னா லக்ஷ்மி தேவியை சொல்லுவோம், ஹ்ரீம் நம்ம போன இதில் பார்த்தோம் புவனேஸ்வரி தேவி சொல்கிறோம். இந்த தேவிகள்லாம் வந்து அந்த சக்தியோட லிங்க் ஆயிருக்காங்க. நம்ம அந்த ஆற்றலை ஏற்படுத்தும் போது, நம்ம உடம்புல அந்த ஆற்றலை ஏற்படுத்தும் போது, அந்த அந்த சக்கரங்களுக்கு சக்தி கிடைக்கும் போது நமக்கு அந்த அந்த ஈர்ப்பு சக்தி வரதாகட்டும், ஒரு அட்ராக்ஷன் வசிய சக்தி வரதாகட்டும், அன்பு பெறுகிறதாகட்டும், கருணை பெறுகிறதாகட்டும், ஆற்றல் அதிகமாகிறதாகட்டும், இது எல்லாமே நமக்குள்ள சக்தியா வெளிப்படுது. அதனால நம்ம உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, இறைவனை நோக்கி போறதுக்கும் இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மந்திர நான் உள்ளே ஓத. இப்ப நான் உள்ளேங்கிறது நான் வந்து சாதாரணமா இப்ப வாய்க்குள்ளே சொல்லிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இது நான் உள்ளே, நம்ம உள்ளுக்குள்ள மனதார அதை ஜெபிக்கும் போது இந்த சக்தி நலம் தருண்டானே. இப்ப இதுல இந்த பீஜ மந்திரங்களால நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுற ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு நலம் தரும், எல்லா நலன்களையும் தரும். ஏன்னா எல்லா பீஜ மந்திரங்களையும் ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லிட்டதுனால எல்லா சக்திகளும் நமக்கு கைகூடும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க அம்மா, கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து அவர் வந்து விஜயனுடைய
தாற்பயத்தை வந்து நமக்கு சொல்றாரு. அதனுடைய மேன்மையை சொல்லுகிறார். அதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நவாக்கரியாவது நான் அறிவித்தை. நவாக்கரி உள்ளெழும் நன்மைகள் எல்லாம் நவாக்கரி மந்திர நாவுள்ளே ஓத நவாக்கரி சக்தி நலம் பெறும் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு அந்த வித்தை அப்படின்னு சொல்றாரு, நான் அறிவித்தை அப்படின்றாரு. இன்னொன்னு வந்து நலம் தரும் தானே அப்படின்றாரு. இப்போ இந்த வித்தை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த நலம் எது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வித்தை அப்படின்னா ரெண்டு விதமான பொருள் இருக்கு. அதாவது அர்த்தம் இருக்கு. எப்படி அப்படின்னாக்கா, ஒண்ணு வந்து இந்த பரம்பொருளை பற்றிய அறிவு. அதான் அது வந்து ஒரு விதமான வித்தை, வித்யை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு அவித்யை அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருளை விளக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை அறிவுகளும் அவித்யை தான். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் படிக்க கூடாதா, எம்பிபிஎஸ் படிக்க கூடாதா, லாயர் படிக்க கூடாதா, இல்ல நான் இங்கிலீஷ் படிக்க கூடாதா, தமிழ் படிக்க கூடாதா, நான் பெரிய ஆளா இருக்கக்கூடாதா? இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஒண்ணுமே தப்பு இல்லை. ஆனால் அது எல்லாம் வித்யோட சேராது. என்ன அறிவு? அது அந்த மேல் தளத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவு, அவ்வளவுதான். அது எதை நோக்கி நம்மை திருப்ப வேண்டும் அப்படின்னா, இந்த வித்யையை நோக்கி திருப்ப வேண்டும். திஸ் இஸ் த அல்டிமேட். அவ்வளவுதான். நீ என்ன வேணா படிக்கலாம், யார வேணா இருக்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு பார்த்தேன், ஏதோ ஒருத்தர் வந்து 144 டிகிரி ஏதோ வாங்கியிருக்காராம். இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் படிக்கிறேன் அப்படிங்கிறாரு. லால ஒரு 8 வகை, அக்கௌண்ட்ஸ்ல ஒரு 3 வகை அப்படின்னு என்னமோ வரிசையா சொன்னாரு. எனக்குள்ள எழுந்த கேள்வி என்ன, ஒண்ணுதான், இத்தனை படிச்சீங்களே, மேலான கல்வியை கற்றீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்தது. அந்த மாதிரி இத்தனை கல்வியும் நம்ம வந்து ஞானமாகாது. அது கல்வி, அது அறிவு. ஆனா வித்யை அப்படின்னா அது எது அப்படின்னா, இந்த பரம்பொருளை நோக்கி நம்மை திருப்பக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த விசாரம் ஆரம்பிக்கணும். அந்த விசாரம் ஆரம்பித்து அதை பற்றிய சந்தேகம் எழும்பி, அதை பற்றிய பதில் கிடைத்து, அதை பற்றி நின்று அதன் வழி நடந்து அதை அடைவது, இதுதான் வித்யை. இந்த வித்யைங்கிற சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்கு. அந்த ஒண்ணு எதுன்னு நம்ம முடிவு பண்ணோம். அப்புறம் முதல்ல விசாரம் தான். அந்த விசாரத்துலதான் ஆரம்பிக்கும் எல்லாமே. நான் யார் அப்படின்னு ரமணர் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த விசாரத்துல மாத்திரம்தான் ஆரம்பிக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இத்தனையும் தரக்கூடியது நான் அறிவித்தை அப்படின்றாரு. அப்போ நான் அறிவித்தை அப்படிங்கிறத நம்ம வந்து அவர் அறிந்து கொண்ட வித்தை அப்படின்னு நம்ம சொல்றதை விட அப்படியும் சொல்லலாம். ஆனா அப்படி சொல்றதை விட நான் அறிவிக்கக்கூடிய வித்தை இது, நான் சொல்லக்கூடிய வித்தை இது. அதனாலதான் இந்த இந்த நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த மந்திரத்தை வந்து ரெஃபரன்ஸா சொல்லுவாங்க. அதுவும் ஸ்ரீவித்யா உபாசனையில திருமூலருக்கு ஒரு தனி இடம் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுடைய பூசனை முறையில திருமூலருக்கு ஒரு பகுதி உண்டு. அவரையும் வழிபாட்டு முறையில வைத்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரம்பரையா குருவா வந்த ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக்கி எல்லாருக்கும் புரியும்படி இப்ப நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அப்போ அது வந்து யாரும் போய் தேட வேண்டாம், ஓட வேண்டாம். குருவா அதுக்கு மேல நம்ம எடுத்துட்டு போகலாம். நான் 4 வரி சொன்னேன் பாத்தீங்களா, 4 ஸ்டெப் சொன்னேன் பாத்தீங்களா. முதல்ல விமர்சனம், அதாவது சந்தேகம், விசாரம், அந்த விசாரத்திற்கு பிறகு ஒரு ஒரு தெளிதல், அந்த தெளிதலுக்கு பிறகு ஒரு அறிதல், அறிதலுக்கு பிறகு ஒரு புரிதல், அதற்கு பிறகு அந்த பாதையில நடக்கிறது. அப்ப இந்த 3 படி அவர் கிளியர் பண்ணி கொடுத்துடுறாரு நமக்கு. அதற்கு பிறகு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் என்ன நலம் தரும் வித்யா. அப்ப நமக்கு தெரிஞ்சிடுறது அந்த இடத்துல நிலைத்து நிற்பதற்கு உண்டான ஒரு விஷயம். எதுக்கு நிலைத்து நிற்கணும்? ஏன்னா இந்த உலகம் அந்த மாதிரி நம்மளை ரொம்ப அழகா டைவர்ட் பண்ணும்.
சோ அந்த நிலைத்து நிற்பதற்குண்டான இந்த ஆத்மாவிற்கு தேவையான நன்மையை தருவதற்கான ஒரு வித்தை இதுதான். அதான் நவாக்கரை சக்தி நலம் தரும் தானே. அப்ப இந்த நலம் அப்படிங்கிறது என்னன்னு இப்ப நம்ம புரிஞ்சிச்சு இல்லையா? ஏன்னா இந்த ஆத்மாவிற்கு விடுதலை தரக்கூடிய நலத்தை தருவது. இதுக்கு முன்னாடி நம்ம காம, மோட்ச, பிரம்மார்த்தம் எல்லாமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா அப்பதான் இந்த ஆத்மா விடுதலை ஆகும். இந்த ஆத்மாக்குள்ள மனசுல ஆசை வச்சுட்டே இருந்தோம்னாக்கா திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கணும். அப்ப இதெல்லாம் எதுவுமே இல்லாம கூட மோட்சம் அடைய முடியும். ஏன்னா மனது நிறைவடைந்து விட்டால். ஞானம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. மனது நிறைவடைதல் தான். அந்த நிறைவடைதல் நிகழ்ந்து விட்டால் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன். ரொம்ப நிறைவா சொல்லலாம். அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி நவாக்கரி சக்தி நலம் தரும் தானே. அதுக்கு என்ன பண்ணணும்? நவாக்கரி மந்திரம் நாவுள்ளே ஓத அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது இந்த எல்லா மந்திரங்களும் நம்ம முதல்ல வெளியில சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ள சொல்லுவோம். அதற்கு பிறகு இந்த நா கூட அசையாம வெறும் உள்ளே இருக்கக்கூடிய மூச்சோடு இயங்கு சொல்லக்கூடியதுதான் இந்த நவாக்கரி. அங்கதான் இந்த இத்தனை மாற்றங்களும் நிகழும் அப்படின்னு சொல்லி நவாக்குள்ளே எழும் நவாக்கரி உள்ளே எழும் நன்மை எல்லாம் என்னது நலம் தரும் தானே. அப்ப எது நன்மை எது நலம் இத ரெண்டையும் நமக்கு காட்டி தரக்கூடிய வித்யாக திருமூலர் அறிவிக்கக்கூடியதாக இந்த மந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான மந்திரம். இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி பரவாயில்ல சீக்கிரம் முடிச்சிட்டேன். நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா, அருமைம்மா. வாசுதேவன் ஐயா வாங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். நான் அப்படின்னும் போது அந்த நான் வன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சொல் வந்து அது சுழற்சியாக, ஒளியாக, அதிர்வலைகளாக வெளியில போகுது. ஓப்பன் ஸ்பேஸ். டாக்டர் பிஎம் ஹெக்டே வந்து இதை பத்தி பேசும்போது அவரு ஒரு புதிய புரிதலை கொண்டு வர்றார். நான் ரொம்ப வியந்த ஒரு இடம் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அவரு நோபல் பரிசு வாங்கினவர் தான். அவர் பேர் வந்து ஹான்ஸ் பீட்டர் டர் அப்படின்னு பேர். அவர் இஸ் அ நோபல் பிரைஸ் வின்னர். அவர் என்ன சொல்றாருன்னா மேட்டர் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்றார். இந்த குவாண்டம் பிசிக்ஸ் குவாண்டம் விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு அறிவியல் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அதை சார்ந்து சிந்திக்கொண்ட ரூதர்ஃபோர்டுடைய அணுக்கொள்கைகளாக இருக்கட்டும், இவருடைய டோட்டலி வந்து மேட்டர் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்றது ஆற்றல் என்பது இருக்கிறது, ஆற்றல் என்பது எப்படி இல்லை என்று சொல்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள இருக்கு. எல்லாமே ஆற்றல் தான், புல் பூண்டு எல்லாமே ஆற்றல் தான். எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எல்லாவற்றுக்குள்ளும் ஆற்றல் இருக்கிறது. ஒரு செடி மரம் கொடி எல்லாமே வந்து பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டு தானே செயல்படுகிறது. அது வேறொரு ஃபார்மேஷன்ல இருக்கு. ஒரு பிசிக்கல் ஃபார்மேஷன்னா நம்ம உருவகம். ஆனால் உருவகம் இல்லாத ஒன்றும் இருக்கிறதே அப்படின்ற விஷயத்தை தான் அது சொல்றாரு. ஆனா இவருக்கு எப்படி நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னால நான் இந்த ஹான்ஸை பத்தி ஹான்ஸ் பீட்டரை பத்தி நான் யோசிக்கும் போது எனக்கு ஒன்று புரிகிறது. ஒன்றை ஒன்றாக சொல்லலாம், ஒன்றை பலவிதமாக சொல்லலாம். ஒன்றுதான் அது. அப்போ பலவிதமாக சொல்கின்ற இடத்திலே வந்து ஆராய்ச்சிகள் ஒரு கோணத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறது. நான் பார்க்கின்ற போது ஒன்று இருக்கிறது, நான் பார்த்து கொண்டே இருக்கின்ற போது ஒன்று வேறொன்றாக இருக்கிறது, மற்றவர்கள் பார்க்கின்ற போது ஒன்று வேறொன்றாக தெரிகிறது என்றால் எப்படி இது போய் நான் இதுதான் சரி என்று சொல்லிவிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகின்ற போது ஓகே இது சரிதான். அப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் அதான் நான் ஆன்மீக பாதையில் ஒன்று சொல்வது என்னவென்றால் எப்பொழுதுமே வந்து சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாமே இப்படித்தான் என்று சொல்லவில்லை. ஏன் சொல்ல வேணும்னா நம்ம உடம்புக்கு வந்து 4 மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. பித்தம், கபம், வாயு எல்லாமே. இப்ப இந்த 4 விதமான தன்மைகளுக்குள் ஆற்றல் ஊடுருவி செல்லுகின்ற போது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். ஒரே மாதிரி வராது. ஒருத்தருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இன்னொருத்தருக்கு வராது. அப்போ ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளும் ஒவ்வொரு ஆதார சக்கரத்துக்குள்ளும் இந்த சவுண்ட் மேல வருகின்ற போது ஒரு விதமான அதிர்வலைகளை மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். எனக்கு ஏற்பட்ட மாற்றம் மற்றவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவரது தவறில்லை, எந்தும் தவறில்லை. அப்போ இங்க வைடர் சென்ஸ் ஆஃப் புரிதல் வருது. எல்லாமும் சரிதான் அப்படின்ற இடம் வருகிறது. இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட பெரிய விஷயம் என்னன்னா இத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் அப்படின்னு. இதில் ஏன் மன உளைச்சல், மற்றவர்களோடு இணக்கம், பிணக்கம் அப்படின்ற கேள்வி எல்லாம் எனக்கு அங்கேயே வந்து நிற்கிறது.
எல்லாமே சரி. சரி என்பதும் சரி, சரியில்லை என்பதும் சரி. அது அது அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய அனுபவம் அப்படி என்று ஒட்டுமொத்தமாக ஒரு புரிதலுக்குள் வருகிறேன். அப்போ நவாக்கரினுடைய மிகப்பெரிய அற்புதம் நான் தான். த மெயின் அஜெண்டா. அதாவது ஒரு விஷயத்துக்குள் சென்ட்ரிக் பாயிண்ட் ஒண்ணு இருக்கிறது அல்லவா? எது இதுல சென்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னா, இந்த இந்த பாடல் முழுக்குமே 4 வரியிலேயுமே நவாக்கரி நவாக்கரி என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பார் திருமூலர். நிறைய இடங்களில் அப்படி பயன்படுத்தியிருக்க மாட்டால், சில பாடல்களுக்கு. அப்போ இதற்குள்ளே அவரே வந்து 4 விதமான மாற்றங்களை அதிலே சொல்கிறார். ஒன்று நமக்குள்ளே ஒரு புரிதல் வரும், ஒன்று நமக்குள்ளே தெரிதல் வரும், அந்த தெளிவுக்குள் மற்றும் ஒரு புரிதல் வரும், புரிதலுக்குள் இன்னும் ஒரு இருக்கும். நாலேஜ் இஸ் நாட் எ பெர்மனன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லு. அனுபவம் என்பது வித்தியாசமானது. இறைவன் என்பவன் அனுபவமாக இருக்கின்றனர். ஒருவருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். நாலேஜ் பிக்சடாக இருக்கின்றால் அதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். இதுதான் என்று சொல்லிவிட முடியும். ஆனால் அறிவியலுக்குள் போகின்ற போது, இந்த குவாண்டம் பிசிக்ஸ்குள்ள போகும்போது மாறுபட்ட கோணங்களில் வந்து யோசித்த ஐசன்பர்காக இருக்கட்டும், ரூதர்ஃபோர்டாக இருக்கட்டும், எல்லாருமே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்கிறார்கள். எல்லாருமே சரிதான். இவருக்கும் நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது, அவருக்கும் கொடுக்கப்பட்டது என்றால், அப்போ அறிவியல் என்பது இப்படித்தான் என்று ஒரு பிக்ஸுக்குள்ள சொல்லிட முடியாது. அப்போ ஏன் இந்த இடத்தில் நான் அறிவியலை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், அறிவியல் மூலமாக சொல்லப்பட்டதுதான் உண்மை என்று இருக்கின்ற போது, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட இடத்திலே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க நம் ஞான மார்க்கத்தை தொட்டார். அப்போ அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலும் ஒன்று இருக்கிறது. அப்போ நமக்குள்ளே ஒரு புரிதல் வரும். அனுபவம் என்பது அவரவர்களுக்கான அனுபவம். எனக்கான அனுபவம் ஏதோ ஒன்று பிரபஞ்சத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அனுபவத்துக்கு நான் இறைவன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறேன். அந்த அருளுக்கு திருமந்திரத்தின் திருமூலர் என்று பெயர் வைத்துக் கொள்கிறேன். முருகன் என்றும் விநாயகர் என்றும் பல விதங்களில் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இது அத்தனையுமே எனக்கு ஒன்று புரிகிறது. இது அத்தனையுமே பிடித்துக் கொள்வதற்காக இல்ல, புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான். புரிந்து கொண்டு அடுத்தடுத்த நிலைகளுக்குள் நாம் போகின்ற போது, அதற்கு மேலே போய் 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 பார்க்கின்ற போது ஒன்றுமில்லாதக்குள் தான் எல்லாம் இருக்கிறது என்று நத்திங்னஸ் இஸ் நாட் நத்திங் அப்படின்னு சொல்லுவார். இவரு சொல்லுவாரு, ரொம்ப ஜலாலுதீன் ரூமி, மௌனம் என்பது நத்திங்னஸ், அமைதி என்பது மௌனமாக இருப்பது இல்ல. திஸ் இஸ் புவர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அதற்குள்ளேயும் போய் பார்க்கின்ற போது அதற்கு மேலே அசையாத ஒன்றுக்குள், அசைந்து கொண்டே இருக்கின்ற ஒன்றுக்குள்ளும், அசைகின்ற ஒன்றுக்குள்ளும், அசையாத ஒன்றுக்குள்ளும் ஒன்று ஒன்றி இருக்கிறது என்ற ஒரு பேருண்மையை பார்க்கின்ற போது என்னை போட்டு புரட்டி உருட்டி எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இன்னும் என்னென்ன அனுபவம் வரும் என்று தெரியவில்லை. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம அனுபவமும் எல்லாரோட அனுபவமும் வேற வேற தான். அதுதான் அழகே ஆனா. அந்த அழகு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அந்த வேறுபாடு இருக்காது. ஒருத்தவங்கள வந்து நம்ம கீழேயோ, மேலேயோலாம் பார்க்க மாட்டோம். அந்த வேறுபாடு தான் அழகே. அந்த புரிதல் தான் ஞானமே. இப்ப நீங்க அந்த புரிதல் போக போக அந்த ஞானத்த நோக்கி போறது தான் அந்த புரிதல் தான். ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாங்க ஐயா. அர்த்தநாரி ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாருமே நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இதுல என்னன்னா, இந்த நிறைவு அப்படின்னு கிருத்திகா சொன்னதும், அதே மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு வாசுதேவன் சார் சொன்னதும் வந்து, இது எல்லாமே திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லுவாரு, ஒன்றும் நீ இல்லை, நீ அன்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒன்றும் நீ இல்லை, நீ அன்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு எப்போ உணர்றோமோ அப்ப அங்க எல்லாமே வந்துரும் அப்படிங்கிறது. எல்லாம் வந்த பிறகு நம்ம வந்து செயல்படாத ஒரு சூழ்நிலைக்கு வருவோம். செயல்பட முடியாத இல்லை, செயல்படாத ஒரு சூழ்நிலைக்கு வருவோம். அததான் அருணகிரிநாதர் வந்து சும்மா இரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா சும்மா இருக்கு பக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, சொல்ல அற அப்படின்னு. முதல்ல சொல்லுலதான் தொடங்கும், ஆனா அப்புறம்தான் சொல்லு இல்லாம அடங்கும் அப்படிங்கிறது. ஆனா சொல்லுல தொடங்கும் அப்படிங்கும் போது பாரதியார் சொல்லுவாரு,
வேண்டும் சொல் இன்பம்னுவாரு. ஆனா அவரு சொல்ற வார்த்தை வந்து வேண்டுமடா சொல் இன்பம்னுவாரு. சரி, எப்படி சொல் இன்பம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது பாரதியார் சொல்றாரு, மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னுவாரு. அப்ப மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னா அப்ப மந்திரம்ங்கிறது என்ன அப்படின்னு, மந்திரம்ங்கிறது என்னன்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஆனா மந்திரம்ங்கிறது என்னங்கிற ஒரு கேள்விக்கு நாம சொல்ல முடியாது. இதுக்கு தொல்காப்பியர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது செய்யுளியல் அப்படின்னு ஒரு இயல் இருக்கு. தொல்காப்பியம்ங்கிறது ஒரு கிராமர் டெக்ஸ்ட், அது இலக்கண புத்தகம். அது அதுல வந்து எப்படி நட்சத்திரங்கள் 27 அது மாதிரி 27 இயல்கள் இருக்கும். எழுத்ததிகாரம் அப்படிங்கிறது ஒரு 9 இயல், சொல்லதிகாரம்ங்கிறது 9 இயல், செய்யுளியல்ங்கிறது ஒரு 9 இயல். இதை நான் நடத்தும் போது 27 நட்சத்திரத்தையும் ஒரு இயலுக்கும் ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு மாணவர்கள்ட்ட சொல்லும்போது ஒப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த செய்யுளியல்ல தொல்காப்பியர் சொல்வாரு, நிறைமொழி மாந்தர். கிருத்திகா சொன்னாங்க பாருங்க, நிறைவு அப்படிங்கிறது, நிறைவு அடைந்தவர்கள் சொல்லக்கூடிய சொல், அதான் நிறைமொழி மாந்தர். ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. இதுதாங்க அந்த மந்திரம்ங்கிறதுக்கு தொல்காப்பியர் சொல்றது. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. அந்த மந்திரம் என்பது நம்ம வந்து நாக்கால சொல்லாம மனசுக்குள்ளர சிந்திக்கிறது. அப்படி சிந்திக்கிற போது அது ஆற்றலாக வருகிறது. அப்படி சிந்திக்கிறவர்களை காப்பது அப்படிங்கிறது தான் மந்திரத்தினுடைய ஆற்றல். அப்படிப்பட்ட ஆற்றலை சொல்லும் பெற வேண்டும் அப்படிங்கிற பாரதியாருடைய கருத்தை பார்க்கும்போது, அந்த வெல்லும் ஆற்றல் எந்த சொல்லுக்கு கிடைக்கிறதோ அந்த சொல் மந்திரமாக ஆகிறது அப்படிங்கிறது. அதனால வந்து நம்ம திருமந்திரத்துல ஒரு பாட்டுலயும் 16 சொல் இருக்கும். 4 வரி இருக்கு, 16 சொல் இருக்கு. இந்த சொல்லை நாம் தொடர்ந்து உச்சரிக்கிற போது நமக்கு எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. இதுல நவாக்கரி அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த நவாக்கரி நலம் தரும், நலம் தரும் தானே. தானே அப்படின்னா இயல்பாகவே கிடைத்து விடும் அப்படின்னு அர்த்தம். அந்த நலம் எப்படி அப்படிங்கிறத அடுத்த மந்திரத்துல திருமூலர் நமக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இது ரொம்ப சிறப்பு. மந்திரம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா சிந்திப்பவர்களை காப்பது அப்படின்னு அர்த்தம். கடவுள் இருக்கிற இடம் எங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு சுந்தரர் சொல்லியிருப்பாரு, ஆலம்தான் உகந்து அமுது செய்வானை. ஆலம்னா விஷம். ஆலம்தான் உகந்து அமுது செய்வானை, ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பாரவர் சிந்தை உளானை. யாரு சிந்திக்கிறாங்களோ அங்க அங்க இறைவன் இருக்கிறான். சிந்திக்காதவருடைய இடத்திலும் இருப்பான், ஆனா இருக்கிறது தெரியாது. திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லுவாரு, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானேன்னு வர. ரத்னா சாருக்கு தெரியும், அவரு தினந்தோறும் சிவபுராணம் வாசிக்கிறவரு. திருவாசகத்தோட முதல் தலைப்பு அதுல சொல்லியிருப்பாரு, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னு. அங்கேயும் இருப்பாங்க, ஆனா ஒளிந்து இருப்பாங்க. ஆனா சிந்திப்பார் அவர் சிந்தனையில் வெளிப்படுவான் அப்படிங்கிறது. அதனால சிந்திக்கிற போது அந்த மந்திரம் என்பது, அந்த மந்திரத்துக்குள்ள ஆற்றல் என்பது வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திருமூலர் சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் நம்ம தெளிவு பெறுவோம். 4 விஷயம்தான். கேட்டல், சிந்தித்தல், அது வந்து டீலிங். அதுக்கப்புறம் தெளிதல், உணர்தல், அது வந்து ஃபீலிங். எப்ப ஃபீலிங் வருதோ அப்ப எல்லாமே ஃபில்லிங். நன்றி.
அருமை ஐயா. ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லாமே. ரொம்ப நன்றிங்க ஐயா. தியாகராஜன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. ஆண்டோர்களும் சான்றோர்களும் பேசிய அவையில அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்த மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள். இன்றைய மந்திரமானது 4ஆம் தந்திரத்துல அதிகாரம் 13 நவாக்கரி சக்கரத்துல 3வது மந்திரமாக அமைந்திருக்கிறது. நவாக்கரியாவதும் நானறிவித்தை நவாக்கரியுள் எழும் நன்மைகள் எல்லாம் நவாக்கரி மந்திரம் நாவுளே ஓத நவாக்கரி மந்திரம் நாவுளே ஓத நவாக்கரி சக்தி நவாக்கரி சக்தி நலந்தருந்தானே நலந்தரும் தானே நலந்தரும் தானே. அன்பானவர்களே, இங்க தனியா ஒண்ணு இல்லை, தானே. ஐயா அற்புதமாக சொன்னாங்க, ஒன்றும் நீ இல்லை, நீ அன்றி ஒன்றும் இல்லை என்று. அதுதான் தானே வெளிப்படக்கூடிய அந்த அற்புதம். அந்த சத்திய பொருளிலிருந்து எழுந்த சக்தி அது எப்பவுமே நமக்கு நலன்தான் தந்து கொண்டிருக்கிறது. காரணமில்லாமல் காரியம் இல்லை, நடப்பது எல்லாமே பெரும் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்றுமில்லாத ஒன்று நிறைவாக மனித அறிவாக வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அதனால நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ள அந்த சிந்தை உலானை சிந்திக்க சிந்திக்க நமக்கு மேலும் மேலும் ஆற்றல் பெருகிக்கொண்டே இருக்கும். அதனால நமக்கு நன்மைகள் தான் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கும். என்னைக்கு எங்கே நாம உண்மையை பற்றி சிந்திக்கிறோமோ, தெளிவு பெறுகிறோமோ, நிச்சயமாக நடப்பதெல்லாம் நன்மையாகத்தான் விளங்கும். நன்மைக்கும் உண்மைக்கும் உண்டான ஒற்றுமையை விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மை என்றாலே அது நன்மையைத்தான் தரும். ஏன்னா தெளிவு கிடைச்சு போச்சு இல்ல. அப்ப எதையுமே தெளிவாக சொல்லும் போது செய்யும் போது விளைவு என்பதும் ஏற்புடையதாகத்தான் அமையும். அந்த வகையில இந்த நவாக்கரியாவதும் நான் அறிவித்தை, நான் என்பதை அறியக்கூடிய வித்தை, தன்னை அறியும் வித்தை, அதை பற்றி கல்வி, அந்த கல்வி ஞானம். அவித்தை என்று சொல்லும் போது இந்த நனவு கனவு ஆக்கினை சொப்பனம் சொப்பனம் துரியம்லாம் சொல்லுவாங்கல்ல, சரியா வரல, 5 அவித்தைகள் சொல்லுவாங்க. அப்ப அந்த இறைவனை அறிகிறதுக்கு நம்ம எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனா எந்த முயற்சியுமே தேவையில்லை. ஐயா சொன்ன மாதிரி சொல்லற அப்படிங்கும் போது அங்கே வார்த்தைகள் இல்லாம எப்ப ஒரு மௌன நிலைக்கு வர்றோமோ அப்ப தானே வெளிப்படும். அப்ப நம்ம ஓதுறதெல்லாம் தவறா, உணர்ந்தவங்க ஓதுறாங்க, ஓதும் போதுதான் நாம உணர முடியும். அதனால ஓதி உணர்தல் என்ற அளவுல நாம விளக்கங்கள் பெறணும். இருளா இருக்குது, அந்த இருள்ல இருக்கக்கூடியது எதுவும் தெரியாது. அந்த இருளே ஒளியாக மாற வேண்டும். இருள் ஒளியாக மாறுமா? மாறும். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சுதடி அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி. இருளே ஒளியாக மாறும்போது அந்த ஒளியே இருளாகவும் மாறும். இந்த பிரபஞ்ச காட்சியை பார்க்கிறாரு, வியக்கிறாரு. கடைசியில் அது எல்லாமே அந்த வெளி என்பது அவருக்கு உள்ளுணர்வாக விளங்குது மகான் அருட்பிரகாச வள்ளலார். அதனால நாம ஒவ்வொன்றையும் உற்று நோக்கும் போது அந்த உண்மை பொருளை, மெய்ப்பொருளை உணர்ந்து அறிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வித்தை இருக்குது. அதுதான் தன்னை அறியக்கூடிய வித்தை. அதுதான் பிரம்ம வித்தை என்பது. வித்தை என்றால் பிரம்ம வித்தை, அது உயர்வதாகும். அந்த உயர்வு என்பது மிக மிக முக்கியம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் கவிதை சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் பாடி நிறைவு செய்து கொள்றேன். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்துவிதமாகி அவனிங்குமாகி
அத்துவிதமாகி அவனெங்குமாகி அணு முதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சுக்குமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானே ஆன தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம் தனையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம் என்ற அளவில் இந்த பாடல் இதற்கு பொருத்தமாக என் மனதுக்கு பட்டது. ஏன்னா அறிஞர் திருமூலருடைய அந்த அறிவை அறியக்கூடிய தன்மையில தான் ஆசானவர்கள் உணர்ந்து போற்றி கொண்டிருப்பதனால இந்த மாதிரி வரிகள் எல்லாம் அவருக்கு உதயமாகியது. அதை எடுத்துச் சொல்ல வாய்ப்பெடுத்த இந்த தளத்திற்கும் ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையான பாடல் விளக்கம். அவங்களோட அந்த நாணறிங்கன்றதுக்கு அந்த நீங்க சொன்ன விளக்கம் அனைத்தும் அருமை ஐயா. நன்றிங்க ஐயா. விந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1321வது திருமந்திரம். நலந்தரும் மந்திரம் நபாக்கரி. திருமந்திரம். நபாக்கரியாவது நானறி வித்தை. நபாக்கரி உள் எழும் நன்மைகள் எல்லாம். நபாக்கரி மந்திர நாவுலே ஓத. நபாக்கரி சக்தி நலந்தரும் தானே. நபாக்கரி எனப்படும் இம்மந்திரமே நான் கற்ற மெய் உணர்வு மேலான ஞானம். நபாக்கரி மந்திரத்தின் சிறப்பு எல்லாம் அம்மந்திரத்தை உள்ளத்துள்ளே வாய்விட்டு உச்சரிக்காது மௌனமாக தியானிக்க அம்மந்திரம் எல்லா நற்பலன்களையும் தரும் என்பதே ஆகும். நாவுலே மனத்துக்குள்ளாக ஓத தியானிக்க இந்த மந்திரம் உறக்க சொல்லக்கூடாதது என்பதை சுட்ட நாவுலே எனப்பட்டது. கழக வெளியீட்டில் நபாக்கரி என்று சொல்லப்படும் மந்திரமே யான் அறியும் மெய்யுணர்வு கலையாகும். அதனால் நன்மைகளெல்லாம் அகத்தே தோன்றும். அம்மந்திரத்தினை வாய்த்திறந்து ஒலியாது புடைப்பெயரும் மாத்திரையான் ஒலித்து கணிக்க. அங்கனம் கணிக்கவே அதற்குரிய திருவருள் ஆற்றலல் எல்லா நலமும் தந்து அருளுவள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா. மிக்க நன்றிம்மா. வாங்கய்யா. அர்த்தநாளையா வாங்கய்யா. ரத்னகுமார் ஐயா வாங்கய்யா. மன்னிக்கணும். நன்றிம்மா. நிறைவு செய்கிறது. இன்று எல்லாருமே எல்லாருமே மிக அருமையா நன்றி. அனைவருக்கும் நன்றி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு என்றும் காலை எழுந்து கருத்தறிந்தோதிரி ஞான தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசன நிகழ்வில் சந்திப்போம்.